வணக்கம் காய்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற சூட்டுக்கு அப்படி ஜிகி 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 ஜிகின்னு ஒரு சர்பத்தை அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க நம்ம ராஜேஷ்னு பார்த்தீங்கன்னா சால்டட் சிக்கன். அது எப்படி செய்ய போறாங்கன்னு இப்போ சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிஷ் வந்து நான் பக்கத்தில் இருக்கிற வச்சு ஸ்பெஷலாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், நீ பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டு பொரிச்சிருக்கோன்னா, இது சிக்கனு பொரிச்சிட்டோம். இது அரைக்கோழி எலும்பு இல்லாமல் எடுத்து பொரிச்சிட்டேன். இதில் 1.5 கரண்டி சோள மாவு, ஒரு முட்டை, ஒரு அரை கரண்டி உப்பு, வெள்ளை மிளகு அரை கரண்டி இதில் போட்டு நல்லா கிளறி 1/2 மணி நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது அரைக்கோழி அளவு தான் நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே மாமா, ரெடி? எங்கப்பா சீன் சட்டியை காணோம்? எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் வரும். ஈரே நம்ம சமையல்லாம் சும்மா நினைச்சியா? ஓகே, எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு நீ. ஓகே ஃப்ரெண்ட், ஒரு கரண்டி பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி இதில் போட்டுட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு முட்டை 4 எடுத்து அவிச்சிக்குங்க. அதில் உள்ள மஞ்சள் கருவு மட்டும் எடுத்துக்குங்க. 4 முட்டையோட மஞ்சள் கருவு நல்லா எண்ணெயில் போடுங்க. அது எண்ணெயில் பட்ரு, அது கூட கொஞ்சம் பூண்டு நறுக்கியிருக்கேன். பூண்டு பாருங்க, கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்குங்க. நல்லா கிளறுங்க. வருது வாசம் நல்லா வருது. இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இந்த உப்பு முட்டையும் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. நீங்கள் பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுருங்க. கோழியை போட்டு நல்லா கிண்டிட்டு இது பார்த்தீங்கன்னா தண்ணி பாலில் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இது பாருங்க, கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஊற்றுங்க. இதில் நல்லா கிளறுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகாய் இது வந்து நான் 7 ஊசி மிளகாய் எடுத்து பொடிசாக வெட்டியிருக்கேன். யாருக்கெல்லாம் கெஸ்ட்ரிக் இருக்கோ இந்த ஊசி மிளகாய் நான் கூட போட்டுக்குங்க. இல்லைங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. யாருக்கு கெஸ்ட்ரிக் இருக்கோ ஊசி மிளகாவை குறைச்சிக்குங்க. ஊசி மிளகாய் இல்லாமல் பழுத்த மிளகாய் போட்டுக்குங்க. அடாடாடா, கலரை பார்த்தாலே அது வர அந்த பக்குவமே வந்து வேற மாதிரி இருக்கு ராஜேஷ். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிளகாலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். வாசமே வந்து ஒரு சூப்பரான வாசம். கண்டிப்பா இது வந்து மக்கள் வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணணும். கலர் பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன கடையில போய் சாப்பிடுவோமே அந்த மாதிரி ஒரு கலர் இப்பயே டெக்ஸ்சர்லாம் கரெக்டா கிடைக்குது. அடா ராஜேஷ் பாத்தியா, அப்படியே சும்மா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே பல அப்படியே கோல்டன் கலர்ல. ஓகே ஃப்ரெண்ட், சால்டட் சிக்கன் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போ வெரி சிம்பிளான ஒரு டிஷ். வீட்டில் நீங்க தினமும் நீங்க அப்பப்ப நீங்க சாப்பிடலாம். வெரி சூப்பர் டேஸ்டா இருக்கு. ரைட், சால்டட் சிக்கன். ரைட், தேங்க்யூ.